பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கர்த்தர் நல்லவர். உங்களோடு நானும் எப்பவுமே டைரக்டா லாஸ்ட் டைம் யூஸ் பண்ணும் பொழுது கத்தி கத்தி பேசிட்டு இருந்தேன். அதனால ஒரு மைக் வாங்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்டார். ஒரு மைக் வாங்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். இந்த மைக் கிரீன் லயன். ஸோ இதுல 2 மைக் இருக்கு. 1 2 இருக்கு. தென் அதோட கனெக்ஷன், தென் அது பழசாயிடுச்சுன்னா சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஸ்பாஞ்ச் 1 2, தென் சம் கேபிள்ஸ், அதோட சார்ஜ் பண்ணுறதுக்கான கேபிள்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்படியாக சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம பயமுறுத்துகிறது. நம்ம சூழ்நிலையை கண்டு நம்ம சில நேரம் ரொம்ப பயந்து போறோம் இல்லையா? நம்ம குடும்பத்தின் சதான் நம்ம பயமுறுத்தி கொண்டே இருக்கோம் வாழ்க்கையில. பிள்ளைகளை பற்றி, நம் குடும்பத்தை பற்றி, வேலையை பற்றி, வேலை இருந்தாலும் பிரச்சனை, வேலை இல்லைனாலும் பிரச்சனை, நம்ம குடும்பத்தை எப்படியா நடத்த போறோம் அப்படின்ற அந்த உலகத்துல அநேக தேவைகளோடு நம்ம பயந்தவர்களாக நம்ம காணப்படுகிறோம். ஆனா அன்று படகில சென்ற சீஷர்கள் ஆண்டவர் இருப்பதை மறந்து அவர்கள் ஓலமிட்டு அவர்கள் பயந்தார்கள். அந்த காற்றையும் கடலையும் கண்டு பயந்தார்கள். ஆண்டவர் அவர்களோடு கூட தான் இருந்தாரு. ஆனாலும் அவர்கள் அதை மறந்து போனார்கள். நம்ம வாழ்க்கை கூட ஒரு கடல் போன்று காற்றும் புயலும் வீசுகிற அந்த வாழ்க்கையில நம்ம தேவன் நம்மோடு இருக்கிறார் என்றத சில நாள் நம்ம மறந்து போகிறோம். நம்ம பிசாசு நம்மளுக்கு கொடுக்கிற பிரச்சனையை காட்டிலும் அதை வேணும் கூட சமாளிக்கலாம். பிசாசு சில நேரம் நம்ம கொடுக்குற பிரச்சனைகளை நம்ம சமாளிக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணி நம்ம அதுலேருந்து மீண்டு வருவோம். ஆனால் ஒரு பிரச்சனை முடியும் பொழுது இன்னொரு பிரச்சனை. முக்கியமா மனுஷர்கள் மூலமாக நமக்கு வருகிற பிரச்சனைகள் அநேகம். அதனால நாம இந்த சூழ்நிலையை கண்டு பயந்து போகாதபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து படகாகிய நம்முடைய வாழ்க்கையில அவர் மாலுமியாய் இருக்கும் பொழுது நம்ம எங்க போய் சேர்க்கணும், அந்த படகை எங்கேயாய் பத்திரமாய் அந்த மாலுமி சேர்ப்பாரோ அது போல கர்த்தராகிய இயேசு வாழ்க்கை என்ற படகுல ஆண்டவர் மாலுமியாய் இருக்கும் பொழுது படகாகிய நம்மை எந்த காற்று புயல் சுனாமி வந்தாலும் கூட ஆண்டவர் நம்மை சேர வேண்டிய இடத்துல நம்மை பத்திரமாய் கொண்டு போய் சேர்க்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆனால் நம்ம பிரச்சனையை கண்டு பயந்து போகவே கூடாது. 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்திமுள்ள ஆவியை தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால உங்களை பயமுடுத்துகிற காரியங்கள் எதுவாக இருக்கட்டும், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நம்ம மறந்து போகாத வரைக்கும் நாம தைரியமா இருக்கலாம். ஏன்னா மாலுமியாய் நம்முடைய படகை, வாழ்க்கை என்ற அந்த படகை தேவன் அவர் அழகாய் நடத்தி கொண்டு போவார். இதற்காக நான் இயேசுப்பாக்கு நன்றி சொல்றேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய தேவைகள் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதா? உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதா? இயேசுப்பா கிட்ட சொல்லுங்க, அது உங்களை சேரும். ஆமென் சொல்லுங்க. God bless you all.